Hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். So as usual நீங்க பார்க்க போறது ஒரு வீக்கெண்ட் vlog தாங்க. இந்த வீக்கெண்ட் நாங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத தான் நீங்க இந்த vlogல பார்க்க போறீங்க. So இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா காலையிலே ரெடி ஆகி வண்டி ஏறி கிளம்பிட்டோங்க. என் பையனும் அழகா ஜம்முன்னு கார் சீட்டை போட்டு உட்காந்துட்டான் பாருங்க. என்ன போவோமோ தெரியல, அவன் கொஞ்சம் தூக்க கலக்கத்துல இருந்தானா, அதனால நம்மளை கண்டுக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம வேலையை பார்ப்போம். ஆனா நான் எங்க போறேன்னு இன்னும் சொல்லவே இல்லை இல்லைங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்போதும் பாக்குற மாதிரி ஒரு யூஷுவல் vlog இது கண்டிப்பா இருக்காதுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிப் தான் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலா இங்க இப்ப சம்மருங்களா, ஸோ சம்மர் ஹாலிடேஸ், பசங்களுக்குலாம் வேற ஸ்கூல் வேற ஹாலிடேஸா, அதனால எல்லா வீக்கெண்டுமே மோஸ்ட்லி நாங்க ஏதாவது வெளியே தான் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வின்டர் ஆச்சுன்னா எங்களை பாத்தீங்கன்னா நாங்க வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டோம். ஸ்கூல் விட்டா வீடு, ஆஃபீஸ் வீடு, அப்படிதான் எங்களுக்கு இங்க லைஃப் இருக்கும். ஸோ இந்த சம்மர்ல மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி எல்லா வீக்கெண்டும் கிளம்பிடுவோம். 1 or 2 வீக்கெண்ட்ஸ் வீட்லயுமே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்னுமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 1 or 2 வீக்ஸ் தான் இருக்கிறதுனால இந்த வீக்கெண்டு தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிப் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ரொம்ப பில்டப் கொடுக்காம நம்ம ரிவீல் பண்ணிடலாம். என்னன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெக்கிங் தாங்க போறோம். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போறோம். ஸோ நான் ட்ரெக்கிங்கே போனதில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். மேபி என்னோட ஹஸ்பண்ட் போயிருக்காராமா. நான் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். அதனால ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்ல தான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சூப்பரான ட்ரிப்பை நீங்களும் எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சிட்டியிலேருந்து அந்த அவுட்ருக்கு வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்க இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்களேன். இங்கே வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டலாம் இல்லைங்க. ரொம்ப தூரமான டிஸ்டன்ஸ்ல ஒரு வீடு அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல்ல தாங்க இருக்கு. செம்ம கிரீனரியா இந்த சீனிக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வியூ ஃபுல்லாவே பாருங்களேன், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாவே என்ன ட்ரீ தெரியுங்களா? ஆப்பிள் ட்ரீஸ்ங்க. ஆப்பிள் தோட்டம் பாத்தீங்களா? இதுல காய்ச்சி தொங்குறது ஃபுல்லாவே ஆப்பிள்ஸ் தான். சூப்பரா இருக்குல்ல. ஆனா இன்னும் ஆப்பிள் பிக்கிங்லாம் இங்க ஸ்டார்ட் ஆகல. இப்பதான் காய் விட ஆரம்பிச்சிருக்கு போல. ஸோ அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன்ஃபிளவர் கார்டன் வேற இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த வழி ஃபுல்லாவே நிறைய வித்தியாசமான தோட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்க போயிட்டே இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இப்போ அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வண்டியெல்லாம் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம எந்த ட்ரிப்புக்கு தனியாக வந்தோம், எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட தானே வருவோம். இப்பயுமே அந்த மாதிரி தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் வந்திருந்தோம் இந்த ட்ரிப்புக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக நம்ம காட்டுக்குள்ளே போகிறதுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் எங்களை பார்ப்பீங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. புள்ள பிடிக்கிறாங்க. புள்ள பிடிக்க வந்த மாதிரி இருந்தீங்க.
என் கணவரை பார்த்தீங்களா ஃபுல் கெட்டப்ல வந்துட்டு கேப் போட்டுட்டு ட்ரெக்கிங் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு செம்மையா வந்து ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆகி ஒரு ஃபுல் கெட்டப்ல வந்து போயிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இங்கேருந்து வந்துட்டு நம்மளோட ட்ரையலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு ரிவர் சைட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம். அந்த ட்ரையல் தான் வந்து நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஹேக்கல்பர்னி ஸ்டேட் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். லாங் வேலி நியூ ஜெர்சியில தாங்க இருக்குது. இது வந்துட்டு நாங்கள் இருக்க பிளேஸ் ஒரு 1 hour வந்துட்டு டிரைவ் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து வந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிற இடத்துல எல்லாமே வந்துட்டு நம்ம போகிற ட்ரையல் அந்த போர்டு வந்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, சின்னதாக வந்துட்டு. ஸோ ரிவர் சைட் ட்ரையல் 1.8 miles எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு எல்லாமே வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து போனாலே ஈஸியா வந்து நம்ம இந்த ட்ரெக்கிங்கை வந்து முடிக்கலாம். பார்த்து கீழே பார்த்து வா. அது நம்ம இங்க வந்தா ஞாபகம் இருக்கா? அது நம்ம இங்க வந்தா ஞாபகம் இருக்கா? மிஸ்டர் கூட ஞாபகம் இருக்கா? நான் அப்பா அந்த போட்டோ காட்டுறேன் உனக்கு. சரி, நீங்க இந்த ட்ரெக்கிங் பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பட் பரவாயில்ல, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணாம நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஆமா, சொல்லுங்க. என்ன இவங்க ஃப்ளவர் பத்தி ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்புறமா எக்ஸ்பிளைன் வருவேன். நீங்க பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூஸ் பண்ணி கொடுத்த இலக்கியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க சீக்கிரமா அந்த பாதையை அடைஞ்சிருவோம் நாங்க நினைக்கிறோம். நடந்துருவீங்களா? வண்டி கேப்பீங்களா வழியில? இல்ல நடந்துருவீங்களா? ஓகே, நடந்துருவேன். கார் டிரைவிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4-5 எக்ஸிட் விட்டாலும் நாங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். போகும்போது வண்டியில இருந்து இறக்கி விட்டுற போறோன்றதுக்காக அப்படி சொல்ற மாதிரி இருக்குது. வந்துட்டோம். நீங்க எங்க அந்த வியூலாம் காட்டுங்க. இது ஒரு அருமையான வியூ நாங்க காமிக்க போறோம் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நம்ம நடக்கிற வழி ஃபுல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. ஃபால்ஸ், ஓடை அந்த மாதிரி சொல்லலாங்களா. சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஃபுல்லாவே. டாக்டர் பால் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஆமாண்ணே. டேய் ஆதிமா அம்மா ஒன்று ஒன்றா போடுறா. இறங்கி போய் வீடு போய் தான் இருக்கு. இன்னும் பின்னாடி நிறைய இடம் இருக்கா. திரும்ப பார்த்துமா, அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. முதல்ல பார்த்து உளுந்துடாதா பச்சைக்கிளி. பின்னாடி அந்த ரீல போட்டுடலாம். நீ வேற ஏதாவது ட்ரை பண்ற. முகில், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போவாத. வா பாத்துக்கலாம். சோபனா இல்லாதனால தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றியா? வாவ், நைஸ் டா. ட்ரெக்கிங்னா இது ட்ரெக்கிங். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. ரொம்பவே சேஃபாக தாங்க இருந்துச்சு போகிறதுக்கெல்லாம் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோலாம் ஹார்டாக தெரியல, ரொம்ப ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். போக போக தான் வந்துட்டு மெயின் பிக்சரே இருக்குது பாருங்க.
சூப்பரா இருக்குடா இங்க. இங்க பாருங்க, இந்த ஃபாரஸ்டோட இந்த வந்து போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஃபாரஸ்டோட சிறப்பெல்லாம் ஒரு போர்டு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப பாழடைஞ்சு இருக்கு, ரொம்ப பழைய போர்டா இருக்கும் போல. இந்த ஹேக்கிள்பர்னி ஸ்டேட் பார்க் வந்துட்டு 1924 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடால்ஃப் போரி அப்படின்றவர் வந்துட்டு அவங்க அம்மாவோட நினைவா வந்துட்டு இந்த 32 ஏக்கர்ஸ் வந்து லேண்டை வந்து நியூ ஜெர்சிக்கு வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஹேக்கிள்பர்னி ஸ்டேட் பார்க் வந்து உருவான கதை இதுதான். ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும், அதுக்கு மேல தெரியாது. நல்லா இருக்குல்ல? ஸோ இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த நம்மளோட இந்த ட்ரெக்கிங் வந்துட்டு இதுக்கப்புறம் தாங்க ஹார்டாக ஆக போகுது. நம்ம வந்துட்டு ஹார்ட் சர்ஃபேஸ்க்கு போறோம். இங்க பாத்தீங்களா, இந்த ட்ரீல வந்துட்டு ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் வந்துட்டு நம்ம ஹார்ட் சர்ஃபேஸை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான அடையாளம். ஆமா, வேகமா போனா ஸ்லிப் ஆகும். அதான் பாப்பா, அது கூட ரெடி பாத்து. சரி, அப்படியே ஓகே. சாரி பாப்பா. குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தா பொறுமையா 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 பொறுமையா. ஏய் இறங்குப்பா. ஸ்டெப்பு பார்த்து வை மகிழ. கீழே கீழே போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடந்து வந்த பாதை இவ்வளோ கரடு முரடா. இப்படியே போயிட்டு இருந்த நம்ம ட்ரெக்கிங்க்கு நடுவில் வந்துட்டு ஒரு போட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லி இந்த தண்ணியில இறங்கணுங்க. தண்ணியில இறங்குறதுக்கு நான் படுத்தின பாடுதான் இது. பாத்தீங்களா, காலை வச்சாலே வழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு வச்சு செஞ்சுட்டு இருந்த போல இப்பதான் தெரியுது எனக்கு. ஸோ இப்படியே இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டாப்பை போட்டு நாங்கள் வந்து சூப்பராக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம். நாங்கள் பேக் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிருவோமே, என்ன இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபுல்லா ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க பாத்தீங்களா, என்னோட பையன் இந்த தண்ணியில விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தான். ஜாலியா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி சரி, இந்த இடத்த பத்தி என்ன ஃபீல் பண்ற சொல்ல மாட்டேன். ஹாப்பி? வாவ், இவ தெரிஞ்சுனா போதுமே. ருத்ரா, இந்த பிளேஸ பத்தி நீ என்னடா ஃபீல் பண்ற? கல்ல கீழே போட்டு சொல்றா, மண்டையை உடைச்சிருவன்ற மாதிரி எடுத்து கையில வச்சு. சூப்பரா இருக்கா? வரும்போது போர் அடிக்குது, வெறும் ட்ரீஸா பார்த்தோம்னா என்ன ஹைக்கிங் போலாம்னா
நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருந்திருக்கும்னு பார்த்தேன். முகிரி இப்ப சாகசம் பண்ண போகுது. சாகசமா? தப்புச்சுனா வீட்டுக்கு கூட்டிட்டு இல்லைன்னா இப்படியே எங்கேயா விட்டு போயிடு. நல்லா இருக்கு அங்க போய். இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு பேசாம வந்துட்டு நேச்சுரலா இந்த சவுண்டோட வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க நிறைய வந்துட்டு நான் பேசி போர் அடிக்காம வந்து இந்த வீடியோ போயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி நேச்சுரல் சவுண்டோட பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அப்பா பச்சே பா என்ன பண்றோம் பாருங்க சார். சார் ட்ரெக்கிங்னா அப்படி இருக்குன்னு தெரியாது சார். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் சார். ஒருத்தர் உருண்டு உருண்டு போயிடுறாரு சார். போங்க. போயிட்டே இருந்தோமா, இங்க பாருங்க வழி வந்து விட்டது. ஏன் இங்க நிக்கிறீங்க? சரி, 2 வழி போதாமா, எதுன்னு தெரியாம காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டோம். இது வந்து ரெட் பாதையா, இதான் ப்ளூவா. இதுல எதுல போகணும்னு தெரியாம நாங்க காட்டுக்குள்ள தொலைஞ்சு போய் நின்று. ஸோ இப்படியே நாங்க பாதையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வரதுக்குள்ளேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், காட்டுக்குள்ள வந்து ஸ்டக்கப் ஆகி நின்றுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், இதை வந்து எப்படி நாங்க வந்து கடந்து இந்த வெளியே போனோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஏன்னா இந்த வீடியோ இதுவே ரொம்ப லாங்கா போனதுனால நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸோட இந்த ட்ரெக்கிங்கோட பார்ட் 2 வீடியோவோட உங்க எல்லாரும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.